அனர்த்தம் அல்லது இந்த வெள்ள நிலவரம் தொடர்பாக நாங்கள் ஒரு அவசர கலந்துரையாடலை ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு வருகை வந்திருக்கின்ற கௌரவ காணி மற்றும் பிரதம கணக்காளர், சமுத்திர பணிப்பாளர், திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் கணக்காளர், உதவி மாவட்ட செயலர் வந்து இன்றைய இந்த கலந்துரையாடல் அல்லது இதனுடைய நோக்கம் எங்களுடைய மாவட்டம் 9854 பேர் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலவரத்தின்படி இதனுடைய எண்ணிக்கை சற்று அதிகமாக இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே வேளையிலே பகுதியளவிலே சேதமடைந்தவுடன் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இதற்கு மேலதிகமாக நலம்பு மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே அனைத்து விடயங்களிலும் அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளிலே, அனர்த்தம் சார்ந்த செயற்பாடுகளில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டு மக்கள் சிறந்த முறையில் செய்யல. வடிகால் அமைப்பு இந்த கட்டமைப்பை மட்டும் பிள்ளை என்று சொல்லி எல்லா கட்டமைப்பும் ஒரு சீர்குலைந்த நிலையில தென்பகுதி அமைப்புடைய வடிகால் அமைப்பு சிறந்த முறையில யாழ் மாவட்டத்தை பெறுவதற்கு வடக்கு கிழக்கு வெளியில வடிகால் அமைப்பு சிறந்த முறையில இல்லை. இப்ப நாங்கள் இதற்கு முதல்ல அனர்த்தம் ஏற்பட போகுதுன்றது கடல் வழி போக்குவரத்துக்காக ஏற்படுற சுற்று வட்டாரங்களை நாங்கள் இந்த வழியால செல்றோம் என்றும் ஆராய்ஞ்சிருக்கிறோம். எல்லா இடம் சென்று படித்த புத்திஜீவிகளை கூட்டிக் கொண்டே அவர்களுக்கான ஆயத்த பணிகளை முதலிடம் செய்திருக்கிறோம். அப்பேக்க கஸ்திரியா ரோட்ல தண்ணி தேங்குற விஷயத்திலிருந்து எல்லாத்தையும் நாங்கள் பூரணமாக ஆராய்ஞ்சிருக்கிறோம். ஆனா இந்த அனர்த்தம் என்பது வெள்ளம் ஒன்று கண்டிப்பாக வந்து அது மாற்றுக்கிறதுக்கு யாராலையும் நிவர்த்தி செய்யலாது சடுதியாக. ஆனால் வடிகால் அமைப்பு சிறந்த முறை இல்லாதால நீண்ட நேரம் தேங்கி நிற்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம். மழை விட்டாலும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2 நாள் எப்படியும் 3 நாள் செல்லும். அதே நல்லூர் அடி வடிகால் அமைப்பை பார்த்தா அது துப்புரவா இல்லை. வடிகால் அமைப்பு போறதுக்கான வழி இல்லை. எல்லாம் இடங்க என்னடா ஒரு கட்டமைப்பு ரீதியான செயற்பாடு இல்லை. எல்லாரும் மக்களும் மதிலை மறைச்சிருக்கிறோம். இன்றைக்கு காணி இருந்த இடங்களும் இல்லாம போயிருக்குது. காணிகள் சுவீகரிக்கப்பட்டு அந்த கட்டமைப்பு ஒன்று புலியான செயலே இருக்குது. அதை இந்த ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்துல இதுக்கான வகுப்பு ஒன்று செய்ய வேண்டியிருக்கு. வடிகால் அமைப்பு சிறந்த முறையில் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கான நிதியும் கூடுதலாக தேவை இருக்கிறது. இன்றைக்கு எடுத்தோம்னா கஸ்திரியா ரோட்ல அண்டர் கிரவுண்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போகுது. ஆனா அது ஒரு யாழ்மான செயலர் ஒரு காலத்துல துப்புரவு செய்யப்பட்டது குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் இடையில விட்டுட்டாங்க. என்னடா உள்ள போயிடாது அப்படியா இல்லை. என்னடா ஃபுல்லாகி அண்டர் கிரவுண்டால போய் புல்லு குளத்துக்கு இடையில வீரசிங்கம் குளத்துக்கு பின்னால விழுகுது. அந்த குளத்துக்கு தண்ணியே வருது இல்லை வாய்க்காலால. பின்பக்கம் நாங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கிறோம், ஆராய்ஞ்சிருக்கிறோம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் களத்துக்குள்ளாங்க வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. சென்று பார்க்கணும் அந்த இடங்களே எல்லாம். ஆனா அரசு உத்தியோகத்தர்களும் சிறந்த முறையில சேவை செய்கிறாங்க. கீழ்மட்டத்தில் இருக்க ஜிஎஸ் எல்லாம் இன்றைக்கு போனோம் நிக்கணும், மலைக்கு நினைஞ்சு கொண்டு கஷ்டப்பட்டு சேவை செய்யணும். ஆனா மக்களுக்கு அரசு நிறுவனத்தில் ஒரு வெறுப்பு ஒன்று ஏற்பட்டிருக்குது. சிறந்த முறையில சேவை செய்கிறோம் இல்லை. 2 பகுதிக்கும் பாதிப்பா தான் இருக்குது. உங்களுக்கும் அரசு நிறுவனத்தில் சேவை செய்யறதால் உங்களுக்கும் பிரியோசனம் கிடைக்குது இல்லை, மக்களுக்கும் பிரியோசனம் கிடைக்குது இல்லை. அப்ப இந்த முறை இந்த அனர்த்தத்தை எடுத்துக்கொண்டு முன்னாயத்தமா எடுத்துக்கொண்டு முன்னாயத்த பணியை நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட மழை வர போகுதுன்ற ஒரு 2-3 நாளுக்கு முதலே தெரியும். ஒரு பெரிய ஒரு மழை ஒன்று ஏற்பட போகுதுண்டு. அதுக்காக நாங்கள் வடிகால் அமைப்புல சிறந்த முறையில செய்திருக்கலாம். எல்லாரும் அந்த கட்டமைப்பு ரீதியா செயற்படுற குறைவு இன்றைக்கு இதுல கழிச்சிட்டு அப்படியே போறது. அதுக்கு பிறகு முன்னாயத்த பணி இல்லாத காரணமா தான் இந்த ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இந்த அனர்த்தம் வெள்ளம் கண்டிப்பாக வந்தே தீரும். அதை வெள்ளம் தடுக்கல. ஆனா அனர்த்தத்தை குறைச்சிருக்கலாம், வேகமான நீரோட்டத்தை செய்திருக்கலாம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். என்னென்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கு கடல் மட்ட நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கேன்னு சொல்லினேன். கடல் மட்ட நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதை முன்கூட்டியே எல்லாம் ஆயத்தப்படுத்தினா வெளியேற்றிருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சிந்திக்கிறேன். எனக்கு பூரண அறிவு இல்லை. எதிர்காலத்தில் இந்த அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டிய தினமான நம்பிக்கை இருக்குது. சென்று அதை அதே நேரம் கைதடி சாவச்சேரி கிட்ட வரைக்கும் சந்திச்சு நான். அப்ப அங்க இருந்து அங்க வெளியேற மக்கள் விரும்புறாங்க இல்லை. நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தா வெளியேற விரும்ப இல்லை. இப்ப நாங்கள் அந்த இடத்துலையும் சொல்லி இருந்த நாங்கள் சரி நீங்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பெரிய கூட்டிக் கொண்டு ஒரு ஆளை விட்டுட்டு போகலாம் தானே. மற்ற சின்ன பிள்ளைகளை வெளியேற்று கொண்டு பக்கத்துல மரமும் நிக்குது. ஒரு மரம் பெரிய மரம் ஒன்று வெட்டுப்பட்டிருக்குது. பில்டிங் மேல சரிஞ்சு விழா போகுது. இப்ப சரிஞ்சு விழுந்து யாரில் குறை சொல்ல போறாங்க? அரசு உத்தியோகத்தெல்லாம் குறை சொல்ல போறாங்க. கண்டிப்பா மக்கள் அவையில் நீங்க சொல்லிக்காத கேட்க மாட்டாங்க. நீங்களே வெளியேற்றினா கேட்பாங்க. அங்க இருக்கிறார்களுக்கு தான் தெரியும் வெளியேற்றினா. மக்களே மற்ற பக்கம் வெளியேற்றி சொல்லுவாங்க நீங்கள் சொல்லிட்டு. அதுவும் உங்களோட இல்லாம போகுது. அரசு உத்தியோகத்தில் மக்களை தன்மையாக சொல்லி வெளியேற்ற வழியை பார்த்துருக்கலாம். நான் அந்த இடத்துல போயிட சொன்னா சரி ஒரு ஆள் நில்லுங்க,
பெரிய களவு ஊதுண்டா எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே களவு ஊர் என்னென்னா வீட்டை விட்டு வெளிக்கிட மாட்டேன். மற்றது வடமாநிலத்தை பொறுத்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து போய் இடத்துல இருக்க மாட்டாங்க. வெள்ளம் வந்தாலும் மேலே வாங்க போட்டுட்டு மேலே வயசு போனாலும் விரிப்பினோம் அந்த பணம் ஒன்று இருக்குது கிடையாதுல்ல. அதில் அந்த நல்லூர் உள்ளாயே பாதிக்கப்பட்டிருக்குது எல்லா இடத்துலும். அதே மாதிரி தென்மராட்சியும் உள்ள இல்லாட நான் தென்மராட்சி வெள்ளம் பெற மாட்டேன், தென்மராட்சியும் வெள்ளம் வந்திருக்கு. அப்படி எழுத்து சுதந்திரம் இல்லை. அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட நாட்டில் ஜனாதிபதி என்றது சனகை பொறுத்த வரைக்கும் அதுதான் பார்க்குற அரசு சுயமாக மக்களையும் சுயமாக சிந்திக்க வருது. அப்போ அந்த சுயமாக சிந்திக்க வைக்க அந்த அறிவுகளையும் பெற்றுக்கொண்டு உங்களோட அறிவுகளையும் பெற்றுக்கொண்டு அதே சாதாரண மக்களோட அறிவுகளையும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய படைப்பை ஒருத்தட்ட எல்லாட்ட அறிவையும் பெற்றால் தான் புதிய யுகம் படைக்கும். அதாவது வடமானத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்குது. கட்டி எழுப்புவோம் எல்லாரும் சேர்ந்து அரசு ஒத்தியத்தில் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டி எழுப்பி புதிய ஒரு பாதையை ஏற்படுத்துவோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தற்போது பெய்து வருகின்ற இந்த அடைமழை காரணமாக பல மக்கள் வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இதுவரையிலே கிடைக்கப்பெற்ற புள்ளிவிவரங்கள் அடிப்படையிலே 2855 குடும்பங்களைச் சேர்ந்த 9854 பேர் வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே வேளையிலே ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்தவுடன் 46 வீடுகள் பகுதி அளவிலே சேதமடைந்திருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக சாவகச்சேரி, நல்லூர், நெடுந்தீவு, சங்கானை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே 12 பாதுகாப்பு இடைத்தங்கள் நலம்புரி நிலையங்கள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதிலே 194 குடும்பங்களைச் சேர்ந்த 631 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு உடனடியாக சமைத்த உணவை 3 நாட்களுக்கு வழங்குமாறு அறிவுறுத்தல் பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக தற்போதும் பெய்து வருகின்ற மழையாலே பலர் தங்களுடைய வாழ்விடங்களை விட்டு இடம்பெற வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. இதற்கு நாங்கள் ஏனைய பிரதேச செயலாளருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே பாதுகாப்பு நிலையங்களாக அறிவிக்கப்பட்ட இடங்களிலே காப்போது உயர்தர பாடசாலை பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாடசாலைகளை தவிர்த்து அவர்களுக்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையிலே அந்த நிலையங்களிலே அவர்களை தங்க வைப்பதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தங்க வைக்கின்ற போது அவர்களுக்கு சமைத்த உணவினை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக பொதுமக்கள் நண்பர் உறவினர் வீடுகளிலே தங்கியிருக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்கள் தங்களுடைய அந்த சமையலை மேற்கொள்ள முடியாது என்பதனை பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்துகின்ற பட்சத்திலே அவர்களுக்கு உலருணவுப் பொருட்களை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக தற்போது பல தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள், தனிநபர்கள் எங்களிடம் கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். தாங்கள் பொதுமக்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று. அந்த வகையிலே இன்று முதல் பிரதேச செயலகங்களிலே ஒரு பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அங்கு ஒரு பொறுப்பான பதவி உத்தியோகத்துடைய தலைமையிலே வழங்கப்படுகின்ற உணவுப் பொருட்கள் அல்லது உணவல்லாத பொருட்கள் அங்கே சேமிக்கப்பட்டு தேவையின் அடிப்படையிலே பொதுமக்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த எவ்வாறான என்னென்ன பொருட்கள் கிடைக்கின்றது என்பதன் விவரங்களை பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலகத்துக்கு அறிக்கையிட வேண்டும் என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக மாவட்ட செயலகத்திலே ஒரு அலகு இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. அதாவது தங்களுக்கு பொதுமக்கள் தாங்கள் விரும்புகின்ற போது தங்களுடைய பொருட்களை உணவுப் பொருட்கள், உணவல்லாத பொருட்களை தேவையின் அடிப்படையிலே மாவட்ட செயலகத்திற்கு வழங்கினால் முன்னுரிமை அடிப்படையிலே அது பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே ஏனென்றால் பல தொண்டு நிறுவனங்கள், பல தனியார் நிறுவனங்கள், பல தனிப்பட்டவர்கள் உணவுப் பொருட்களை வழங்குகின்ற போது அங்கு மேலதிகமாக சில வேளைகளிலே அங்கு தேவையற்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. சில வேளையில் பிரதேச செயலாளர்களும் உணவுப் பொருட்களை தயாரிக்கின்றார்கள். ஏனையவர்களும் உணவு பாசுகளை அந்த இடங்களுக்கு கொண்டு போகின்ற போது அங்கு ஒரு தேக்க நிலைமை இருக்கின்றது. ஆகவே அதனை தவிர்ப்பதற்காக இவ்வாறான பொருட்களை வழங்குபவர்கள் நேரடியாக பிரதேச செயலாளரிடத்தும் மாவட்ட செயலகத்திலும் அதற்கும் அமைக்கப்பட்டிருக்கின்ற கருமபீடத்திலும் அதனை வழங்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அவ்வாறு வழங்கப்படுகின்ற அனைத்து பொருட்களும் சரியான முறையிலே கணக்கு வைக்கப்பட்டு அது உரிய கணக்கு வைத்தலோடு அந்த பொருள் விநியோகம் நடைபெறும் என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம். ஆகவே பிரதேச மட்டங்களிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற பிரதேச செயலாளர்களோடு இணைந்து இராணுவத்தினர், போலீசார், கடற்படையினர் அனைவரும் காத்திரமான பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அனைவருடைய பங்களிப்பின் மூலம் தற்போது இந்த வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்குரிய ஏனைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே எங்களுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம், மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் 24 மணி நேரமும் இயங்கு நிலையிலே இருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் அவர்களோடு நாங்கள் இருக்கிற அந்த தொலைபேசி இலக்கங்களை அறிவித்திருக்கின்றோம். அந்த தொலைபேசி இலக்கங்களோடு அவர்கள் தொடர்புகளை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுக்குரிய
தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய முடியும். ஆகவே இந்த வகையிலே பலர் நலன்புரி நிலையங்களுக்கு அல்லது இந்த தற்காலிக பாதுகாப்பு தங்குமிடங்களுக்கு செல்வதற்கு தயக்கம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எந்த விதமான தயக்கமின்றி அவர்கள் அங்கு செல்லுகின்ற போது அவர்களுக்குரிய சமைத்த உணவு வழங்குவதற்கு பிரதேச செயலகம் தயார் நிலையில் இருக்கின்றது. ஆகவே அனைத்து உத்தியோகத்தர்களும் ஆற்றிக்கொண்டிருக்கின்ற இந்த சேவையை தொடர்ந்து ஆற்றுமாறு கேட்டுக்கொள்வதோடு இது ஏனைய விடயங்களாக யாழ்ப்பாண மாநிலத்தினுடைய இந்த மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளும் இந்த வடிகால் அமைப்பு அல்லது அவர்களுடைய அந்த நீரை வெளியேற்றுவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருடைய ஒத்துழைப்பையும் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பார்ப்பதோடு இனிவரும் காலங்களிலே இந்த தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து நிலை ஏற்படக்கூடிய இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய இனிவரும் காலங்களிலே அவ்வாறான பாதுகாப்பு மக்களுடைய சுகாதாரம் சார்ந்த பாதுகாப்பு பொறிமுறையையும் சரியான முறையிலே முன்னெடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையிலே தற்போதைய தரவுகளின் அடிப்படையிலே கடல் மட்டம் சற்று உயர்வடைந்திருக்கின்ற காரணத்தினாலே நிலப்பரப்பிலிருந்து கடலை நோக்கி இந்த வெள்ளம் செல்லுகின்ற தன்மை குறைவடைந்து இருக்கின்றது அல்லது இல்லாத நிலைமை இருக்கின்றது. அது அந்த நிலைமை கடல் மட்டம் தாழ்ந்து போகின்ற போது இந்த வெள்ளம் குறையக்கூடிய ஏது நிலை ஒன்று ஏற்படும். ஆகவே அந்த வகையிலே பொதுமக்கள் அதுவரையிலே தங்களுடைய பாதுகாப்பான செயற்பாட்டை மேற்கொண்டு பாதுகாப்பாக இந்த வெள்ளத்திலே தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்வதோடு அனைத்து அரசு சார்பற்ற நிறுவனங்களும் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கி இந்த வெள்ளத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய செயற்பாடுகளிலே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாவட்ட பிரதேச செயலகங்களோடு ஒன்றிணைந்து செயற்படுமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றேன்.